வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் மூட்டை மூட்டையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கருப்பு பணத்தை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனின் பண்ணை வீட்டில் நீலகிரியில் தற்பொழுது காலை 8:30 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தியிருப்பதாகவும் 2 மூட்டைகள் முழுவதுமாக கருப்பு பணத்தை எடுத்திருப்பதாகவும் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்தில் நீரை திறப்பதற்கு தடை விதிக்க மத்திய அரசிடம் கர்நாடக அரசு ஏற்கனவே கடிதங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு மிக முக்கியமான காரணம் துரைமுருகன் தான் என்றும் கூறப்படுகிறது. மணல் கொள்ளையின் மூலமாக தமிழகத்தில் அதிக அளவு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மணல் கொள்ளையே மிகவும் அதிகாரப்பூர்வமாகவும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு ஊழல்களையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு தமிழகத்தில் இருந்து மணல்களையும் கடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் அதில் இருந்து பெற்ற அனைத்து பணங்களையும் தங்களது ரகசிய பங்களாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உடனே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நீலகிரிக்கு சென்று விட்டார்கள். மேலும் தண்ணீர் திறந்துவிட்டால் மணல் கொள்ளை ஈடுபட முடியாது என்ற காரணத்தினால்தான் கர்நாடகாவிற்கு தமிழக அரசு அதிக அழுத்தத்தை கொடுக்காமல் இருப்பதாக புகார்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த பங்களாவானது துரைமுருகனின் பெயரில் இல்லாத காரணத்தினால், அவரது பினாமியின் பெயரில் இருப்பதன் காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் இருந்து பெறப்படக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இன்று இரவிற்குள் துரைமுருகன் கைது செய்யப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அல்லது விசாரணைக்காக டெல்லிக்கு துரைமுருகன் அழைத்து செல்வார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. மூட்டை மூட்டையாக கருப்பு பணங்கள் மணல் கொள்ளையின் மூலமாக அதிக லாபங்கள், அதாவது கரிகாலன் மற்றும் லண்டனில் சில முக்கியமான புள்ளிகள் மூலமாக துரைமுருகன் இதனை செய்து வருவதாகவும், முக்கியமான இலாக்காக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நீர்வளத்துறை அமைச்சரை பொறுப்பேற்ற துரைமுருகன் அவர்கள் மணல் மூலமாக அதிக லாபத்தை பெறலாம் என்பதற்காகத்தான் இந்த பதவியை ஸ்டாலினிடம் கேட்டு வாங்கியிருப்பது நமது அனைவருக்கும் தெரியும். அதற்கான உண்மையான நோக்கமும் அதிக அளவு பணமும் தற்பொழுது துரைமுருகன் அவர்களுக்கு கொண்டு சென்றிருப்பதை துரைமுருகன் அவர்கள் பினாமியின் பேரில் இருக்கக்கூடிய சொத்து பட்டியல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இனி திமுகவின் மற்ற அமைச்சர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பணத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன செய்யலாம், மேலும் இதில் உடந்தையாக இருந்த கரிகாலன் மற்றும் முக்கியமான புள்ளிகளும் இன்று இரவு கைது செய்யப்படுவார்கள்.